வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்கி த சூப்பர் ஸ்டார்ன்ற ஃபிலிம் தான். இது வந்து டேரக்ட் ஓடிடியாக ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ஜிவி பிரகாஷும் தேவதர்ஷினி அப்புறம் அனஸ்வர ராஜன் சுப்பு பஞ்சு அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸில். அண்ட் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டராக வந்து ஒரு டாக் பண்ணியிருக்கு. ஒரு 4-5 பெரிய டாகும் அண்ட் ஒரு குட்டியான க்யூட்டான டாகும் பண்ணியிருக்கு. ஸோ படத்தோட ஸ்டோரி என்னென்னா வந்து குட்டி டாக் வந்து மிஸ் ஆகிடும், அவங்க அம்மா டாக் கிட்ட வந்து மிஸ் ஆகிடும். அதை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிட்ட ஆகிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போன இடத்துல அவரோட அக்கா பொண்ணு வந்து ஆட்டிசமால் பாதிக்கப்பட்டு பெருசாக யார் கூடவும் கனெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. இந்த குட்டி டாக் அந்த குழந்தைகிட்ட கொடுத்தவொன்னே அது வந்து ரொம்ப அந்த குழந்தை கூட அந்த டாக் கூட கனெக்ட் ஆகிடும் அந்த குழந்தை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சுச்சுவேஷனில் அந்த டாக் வந்து அவங்க வீட்டிலேருந்து மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆகிட்ட அப்புறம் அந்த டாக் வந்து ஒரு கவுன்சிலர் கிட்ட கிடைக்குது. அந்த டாக் கிடைச்ச நேரம் வந்து அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து அவர் வந்து அரசியலில் அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து அவரே வச்சுக்கிறாரு. இந்த குழந்தை வந்து அந்த டாக் இல்லாமல் ரொம்பவே அழுகுறாங்க. ஸோ வந்து இந்த டாக் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சா தான் அந்த குழந்தை வந்து திரும்ப கொஞ்சமாச்சும் நார்மல் ஆவாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் ஜிவி பிரகாஷும் அனஸ்வர ராஜனும் சேர்ந்து அந்த டாகை கண்டுபிடிச்சாங்களே அப்படின்றது தான். அந்த டாக் வந்து அரசியலில் படிப்படியாக முன்னேற மாதிரி அந்த டாகும் வந்து அரசியல்வாதிங்கிட்ட படிப்படியாக கவுன்சிலர்கிட்டேருந்து எம்எல்ஏ கிட்டேருந்து கடைசியில் சிஎம் வரைக்கும் போயிடுது. ஸோ சிஎம் கிட்ட அந்த டாக் போயிட்ட அப்புறம் அது எப்படி உங்கள் ஐடியா பண்ணி காப்பாற்றினாங்க அப்படின்றத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய காமெடியாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தால் ஒன்றுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலாக வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஃபிலிமாக பார்க்கலாம். பெருசாக லாஜிக் அது இதெல்லாம் பார்க்காம ஒரு ஜாலியான மைண்ட்லெஸ் காமெடி படமாக பார்க்கலாம். அண்ட் வீக்கெண்டுக்கு பசங்க கூட கிட்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நானும் கிட்ஸோட பார்த்தப்போ என் கிட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சண்டேயில் ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு காமெடியான படம் கிட்ஸோட பார்க்கறனால கண்டிப்பாக இதை பாருங்கள். ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ். அண்ட் மற்றவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து சில பேர் கிரிஞ்சாக தோணும். பட் ஃபேமிலியோட ஒரு கிட்ஸோட என்ஜாய் பண்ண ஒரு நல்ல படம் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ். பாய்.